ஜப்பானில் கடந்த 1ஆம் தேதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.6 பதிவான நிலநடுக்கம் அந்நாட்டின் இஷிகாவா, நிகாட்டா, டயோமா, யமகுடா மாகாணங்களை தாக்கியது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இந்த பயங்கர நிலநடுக்கத்தில் இதுவரை 100 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஜப்பானுக்கு இந்தியா உதவ தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஜப்பான் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். ஜப்பானுடனான உறவை இந்தியா மதிக்கிறது. இந்நேரத்தில் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.